கடுகு விதை எத்தனை பேருக்கு தெரியும்? கடுகு விதை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? அதை நிலத்துல போட்டு நீங்க செடியா வளர்த்தீங்கன்னா எவ்வளவு உயரம் வளரும்? எவ்வளவு உயரம் வளரும்? 4 அடி உயரம், 3 அடி உயரம் தான் வளரும். நீங்க நல்லா போட்டு பாருங்க வீட்டுல போய், சரிதானா? செடியை வளர்த்து பாத்தீங்கன்னா. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது அந்த கடுகு விதை கிடையாது, சரிதானா? இயேசு கிறிஸ்து சொன்ன கடுகு விதை இஸ்ரவேல் நாட்டுல வளரக்கூடிய ஒரு அருமையான மரம். அந்த கடுகு மரத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. அது அந்த கடுகு விதை எப்படி இருக்கும்னா, நம்ம பார்க்கிற கடுகு விதை சமையலுக்கு உபயோகிக்கிறோம்ல, இந்த கடுகு விதையை 4 துண்டா நீங்க வெட்டுனீங்கன்னா, உடைச்சீங்கன்னா எவ்வளவு சிறுசா இருக்குமோ அவ்வளவு சிறுசான ஒரு கடுகு விதை. இஸ்ரவேல் நாட்டுக்கு போனவங்க அந்த கடுகு விதையை கொண்டு வந்தாங்க, வாங்கி பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. ஒரு சிறிய கடுகு விதை. அந்த கடுகு விதைய நிலத்துல போட்டு தண்ணி ஊத்து வளர்த்தா ஆலமரத்தையும் போல ஒரு பெரிய மரமா வளரக்கூடிய ஒரு மரம் தான் அந்த கடுகு மரம். அந்த கடுகு மரத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு. அது என்ன செய்யுமா? நிலத்துல போட்டு செடியாய் வளர்த்த பின்பு அது பார்ப்பதற்கு சிறிதா இருக்கிறது, ஆனால் அது வளர்ந்து பெரிதாகி ஏராளமான ஆகாயத்து பறவைகள் அதன் நிழலின் கீழ் வந்து அடையத்தக்க, சொல்லுங்க, பெரிய கிளைகளை விடும் என்றார். பெரிய கிளைகளை விடும் என்றார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஐயா, பார்வைக்கு சிறிய ஒரு கடுகு விதை, ஆனா வளர்ந்து பெரிதாகி மரமான பின்பு பல ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு என்ன செய்யறதா? அந்த கடுகு மரம் அடைக்கலம் கொடுக்கிறது, அடைக்கலம் கொடுக்கிறது. அதே போல பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மனிதனுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இப்ப நீங்க யார்த்தையாவது உங்கள்ட்ட பார்த்து கேட்டா பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாராலும் சொல்ல முடியுமா? எல்லாராலும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே மறைபொருளான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை யாரும் அறிய முடியாது. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த பூமியில வாழ்கிற ஜனங்கள் எத்தனை கோடி ஜனங்கள் இந்த பூமியில வாழ்றாங்க, நல்லா யோசித்து பாருங்க. இந்த பூமியில வாழ்ந்த ஜனங்கள் எத்தனை பேர்? அழிந்து போனவர்கள், மரித்து போனவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர்களிலும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் அவருடைய 2ஆம் வருகைக்கு பின்னதாக கொடுக்கப்படக்கூடிய பரலோக ராஜ்யம் தான் அந்த பரலோக ராஜ்யம். அது அவ்வளவு பெருசு. அப்ப எவ்வளவு பெருசு என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனும் விற்கப்பட்டு போவதில்லை. அத்தனை பேருக்கும் உன்னதமான ஒரு பரலோக ராஜ்யத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், என் மகனே மகளே, பரலோக ராஜ்யத்தை உனக்கு தருவதற்கு நான் பிரியமாயிருக்கிறேன், நீ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா? நீ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாதா என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பானது. அது மனிதனுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. காலையிலிருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். உங்களுடைய மனக்கண்களை திறக்கிறார். நீங்க காலையில இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. காலையில எந்திரிச்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது, நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியாது. சொல்ல போனா உங்களுடைய இருதயம் வெறுமையா இருக்கிறது, உங்களுடைய இருதயம் வெறுமையா இருக்கிறது. அந்த அதிகாலை வேளையில நீங்க எழுந்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும், முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று நடந்த காரியம், அதுக்கு முந்தின நாள் நடந்த காரியம், கடந்த காலங்களில் நடந்த காரியம், இவையெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கடந்த காலமெல்லாம் ஞாபகம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியினால நிரப்புகிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நிரப்பப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி வேணும்? ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம் அழகாய் சொல்றது, வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்படினால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சிறப்பான ஒரே ஒரு தகுதி. என்ன தகுதி? மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். எந்த ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்தோடு இந்த பூமியில வாழ்கிறானோ, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தோடு வாழ்கிறானோ, அவன் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த தகுதியை தவிர ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வேற எந்த தகுதியும் எதிர்பார்க்கல. ஐயா, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை தேவன் எதிர்பார்க்கல, உங்களுடைய படிப்பையும் கல்வி அந்தஸ்துகளையும் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அழகாக சொல்கிறார். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி. இந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோமா?
நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டுமானால், மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பரலோகம் உண்டு என்பதை மறந்து போய்விடாதீர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு இன்னொரு சிறப்பான தகுதியை சொல்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி, சீஷருடைய மனதை திடப்படுத்தி, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொன்னான். தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு இன்னொரு அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன? அநேக உபத்திரங்களின் வழியாய். இன்னைக்கு சுவிசேஷத்தை கேட்பதற்கு நமக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது, அப்படிதானே? சந்தோஷமா வாழ்றோம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு அருமையான நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல மேல் வீட்டு அறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க சொன்னாங்க பாத்தீங்களா, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி. எவ்வளவு எதிர்ப்பு இருக்குது பாத்தீங்களா? அந்த இடத்துல போய் நம்ம ஊழியம் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில அந்த இடத்துல போய் நம்ம தங்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உபத்திரவங்களை சந்திக்கின்ற அந்த அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில நேர்ந்தாலும் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அவங்கள போல உபத்திரத்துக்கு வந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது? நிலைச்சு நிற்க முடியாது அருமையானவர்களே. அவர்கள் இன்னைக்கு உபத்திரத்தை சகிக்கிறவர்கள். அதைத்தான் பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்ட அநேக உபத்திரங்களின் வழியாய் நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்பது பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி சொல்ல முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கிறார். என் மகனே மகளே, அந்த பரலோகத்தை நீ இழந்து விடாதே, அதை பெற்றுக்கொள்ள உன்னை தகுதிப்படுத்திக் கொள் என்று சொல்லி இந்த காலை வேளையில நம்மை பார்த்து கேட்கிறார். இரண்டாவதாக, இந்த பரலோகத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று சொல்லி அதே லூக்கா 12வது அதிகாரம் 33வது வசனத்தினுடைய முதல் வாக்கியத்தை மட்டும் வாசிப்போம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று நீங்கள் என்ன செய்யுங்கள்? பிச்சை கொடுங்கள். போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரலோகத்தை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்வதற்கு நம்மை நாம் விற்க வேண்டும், நமக்குள்ளதை விற்க வேண்டும், ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்மை தியாகம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் எண்ணி பார்ப்போம். அநேக விதங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக உன்னதங்களையும் உயர்வுகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை பகிர்ந்து கொடுக்க இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அறியப்படாத ஒரு தேசம் சுவிசேஷத்தினால் நிரப்பப்பட வேண்டுமானால் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, நம்மை நாம் தியாகம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் இன்னொரு கூட்ட மக்களை என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் அறுவடை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ சொல்லுங்க கொஞ்சம். நீங்க எப்படி பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்குதோ, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அதே போல அந்த ஜனங்களுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? இப்ப அவற்றை கேட்டா சொல்வாரு, எங்க பீல் இன மக்கள் எல்லாம் இயேசுவை அறியணும், எங்க பீல் இன மக்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி சொல்வாரு. சௌத்ரியன மக்களை கேட்டா சொல்வாரு, எங்க சௌத்ரியன மக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி சொல்வாரு. அவங்களுக்கும் வரணும்னு ஆசை இருக்குது. அப்ப எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவருடைய திட்டம். அவர் சொல்றாரு, ஒரு மனிதனும் கெட்டு போவது எனக்கு பிரியம் கிடையாது. நீ 1000 போட்டி போடலாம், உங்களுக்குள்ள 1000 சண்டைகள் வரலாம், உங்களுக்குள்ள எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், நான் அதை பார்க்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் சமமாய் பார்க்கிறேன். எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீடிய பொறுமையோட காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு தக்கதாக ஆண்டவர் நம்ம தண்டிப்பார்னா இங்க இருக்கிறதுல யாராவது இப்போ உயிரோடு இருக்க முடியுமா? ஒருவரும் இருக்க முடியாது. அவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கிறோம், அவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஒரு தேவனாக, எல்லாவற்றுக்கும் நீடிய பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவனாக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, காரணம் என்ன? இந்த கூட்ட ஜனங்களும் இயேசுவை அறிய வேண்டும். ஐயா, குஜராத் மாநிலம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அருமையான தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த குஜராத் மாநிலத்தை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் உங்களுக்காக தந்திருக்கிறார். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தா போதாது, அங்க மிஷினரிகளை நம்ம என்ன செய்யணும்? அனுப்பி வைத்து உதவி செய்யணும். ஐயா, நாம போய் மொழி படிச்சு ஊழியம் செய்ய முடியாது. என்னால இயன்றத ஒரு மிஷினரிக்கு நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக ஊழியம் அங்க என்ன செய்யும்? விருத்தி அடையும். இப்ப சொன்னாரு, நான் 5 கிராமத்துல ஊழியம் செய்யறேன்னு சொல்லி,
அந்த 5 கிராமத்துல ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரர் ஒரு மாதம் முழுவதும் ஊழியம் செய்தா 10,000 ரூபாய் அங்க தேவை. சரிதானே? ஒரு ஊழியக்காரரை இப்ப நம்ம அனுப்புறோம், 5 கிராமத்திலையும் ஊழியம் செய்யணும்னா 5 கிராமத்தினுடைய தேவைகள் 10,000 ரூபாய். அப்போ ஒரு கிராமத்தை ஒரு மனிதர்களாகிய ஒரு கூட்டம் நம்ம பொறுப்பெடுக்கணும்னா மாசம் 2,500 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க ஒரு கிராமம் முழுவதும் ஊழியம் செய்ய முடியும். அப்படி 5 குழு சேர்ந்து ஒரு கிராமத்தை பொறுப்படுத்தாங்கன்னா ஒரு மிஷினரியை பொறுப்படுத்த மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு மிஷினரியும் 5 கிராமத்தையும் நம்ம பொறுப்படுத்திக்கலாம். அப்ப அவர் செய்யற ஊழியத்தின் மூலமா அவர் ஒரு வருஷத்துல சொல்றாரு, நாங்க 11 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 150 பேர் ஞானஸ்நானம் வாங்கிட்டாங்க. இது யாருக்கு பங்கு? ஜெபிக்கிற நமக்கு பங்கு, கொடுக்கிற நமக்கு பங்கு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க கேட்டீங்கன்னா, ஐயா அந்த கிராமம் 100% என்ன செய்தாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், 100% ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆந்திராவுல, ஒரிசாவுல, குஜராத்ல 100கணக்கான கிராமங்கள் 100% ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மூலமா? இப்படிப்பட்ட சாதாரணமான மிஷினரி மூலமா இன்னைக்கு 100கணக்கான கிராமங்கள் மிஷினரிகளாக எழும்பி நிற்கிறார்கள். அநேக பஞ்சாயத்து தலைவர்கள் முழு விசுவாசிகளாக இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிறார்கள். ஐயா, அநேக கவுன்சிலர்கள் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர்களாக, இன்னைக்கு கவுன்சிலர்கள் இன்னைக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த பகுதியில் நம்முடைய மிஷினரிகள் விசுவாசிகள் எழும்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எழும்ப போறாங்க. இவங்க பணித்தளத்திலிருந்து நம்ம எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பாராளுமன்றத்துக்கோ சட்டசபைக்கோ போனா எப்படி போவாங்க? சாக்கடையா போக மாட்டாங்க. சரிதானா? அவங்க விசுவாசிகளா போவாங்க, தன்னுடைய ஜனங்களுக்கு பரிந்து பேசுறவர்களாக போவாங்க. அந்த காலம் இந்த தேசத்துல வரும், அந்த காலம் நிச்சயமாக இந்த தேசத்துல வரும். நீங்க அப்படிப்பட்ட காலத்துக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமையானவர்களே. இந்த காலத்தை தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு இந்த தேசத்துல நம்முடைய கண்கள் காண கிருபை செய்திருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு அந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் வருகிறது, எதிர்ப்புகள் வருது. எல்லாத்தையும் தாங்க எனக்கு பலன் இல்ல, உங்களுக்கு பலன் இல்ல, இவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு உண்டானவைகளை விற்று நீங்கள் பிச்சை கொடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். லூக்கா 11வது அதிகாரம் 41வது வசனத்தை கொஞ்சம் வாசித்தா கொஞ்சம் நல்லா புரியும் அந்த விளக்கம். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். அப்பொழுது சகலமும் உங்களுக்கு என்ன செய்யும்? சுத்தமாய் இருக்கும். ஐயா, ஒரு மனுஷன் எப்போ சுத்தமாக முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. இந்த வேத வசனத்தினுடைய வாக்கியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நம்ம எப்போ சுத்தமாக முடியும்? நல்லா சோப்பு போட்டு குளிச்சா என்ன செய்ய முடியும்? சுத்தமாகலாம். அதான் உண்மை, அப்படிதானே? நல்லா சோப்பு போட்டு குளிச்சா சுத்தமாக முடியும். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் இங்க என்ன அழகா சொல்றாரு, உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் விட்டு பிச்சை கொடுத்தால் சகலமும் எப்படி இருக்கிறது? சுத்தமா இருக்கிறீர்கள் நீங்கள். இந்த சுத்தத்துக்கு இன்னொரு மறுபெயர் என்ன சொல்லுங்க? இந்த சுத்தத்துக்கு இன்னொரு மறுபெயர் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆழமான ஒரு கருத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீ பரிசுத்தம் அடைய வேண்டுமானால் நீ வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். நீ பரிசுத்தமாக வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீ பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இவைகளெல்லாம் பின்பற்றும் பொழுது நீ சுத்தமாய் இருக்கிறாய் என்று சொல்லி வேத வசனம் அழகாய் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? இந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? அருமையானவர்களே, உங்களுக்கு உண்டானவைகளில் விற்று நீங்கள் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் சுத்தமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அழகாக சொல்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 47வது வசனம் சொல்கிறது, வாசிப்போம். மார்க் 9:47. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, அதை நீ பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே, நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். நீங்களும் நானும் சொல்லலாம், உங்களுக்கு உண்டானவைகளை விற்று கொடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரு. எதை ஆண்டவரை விற்று கொடுப்பது? எனக்கு குடும்பம் இல்லையா? இந்த உலகத்துல எனக்கு தேவை இல்லையா? எனக்கு பிள்ளைகள் இல்லையா? எதிர்காலத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒன்னும் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படின்னா அதனுடைய சரியான பொருள் என்ன? ஆண்டவர் உங்களுக்குள்ள சொத்தெல்லாம் வித்து கொடுக்க சொல்லல. அது நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்ம எதை கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் தகுதிக்கு தக்க யாரையும் அதிகமா கேட்கிற தேவன் அல்லவே அல்ல. அப்போ நீங்க நினைக்கலாம், நான் காணிக்க போட்டா பரலோகத்துக்கு போயிடலாமா? போகலாம். காணிக்க போடாமலையும் பரலோகத்துக்கு போகலாம். நீ தசம பாகம் கொடுத்த உடனே பரலோகத்துக்கு போகலாமா? போகலாம். கொடுக்காமலையும் பரலோகத்துக்கு போகலாம்.
அப்ப ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே இந்த பூமியில என்னை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு தெரியும். வாங்கின உடனே கொண்டு வச்சு ஜெபம் பண்றீங்க, ஆலயத்துக்கு கொடுக்குறீங்க, ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்க, நல்லது. அப்ப நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன கேள்வின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த மாதத்துல இவ்வளவு வருமானத்தை தந்திருக்கிறீர், நான் உமக்கு என்ன கொடுக்கணும்? சரிதானா? நான் உமக்கு என்ன கொடுக்கணும்? நீர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீர்? எதை பார்த்து என்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறீர்? எதை பார்த்து எனக்கு இவ்வளவு மாத சம்பளத்தை தந்திருக்கிறீர்? என் மூலமா இந்த ஊழியத்துல, இந்த தேசத்துல ஊழியம் எவ்வளவு நடக்கணும்னு சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி ஜெபித்து கொடுப்பதுதான் காணிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. விஸ்வவாணியுடைய ஸ்தாபகர் எமில் ஜெபசிங் சொல்லி நான் சொன்னேன். அவங்க அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டு கொடுப்பது நன்கொடை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுப்பது காணிக்கை என்று சொல்லி சொல்வார்கள். ஐயா, ஊழியர்கள் வந்துட்டாங்களேன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்குறதுக்கு பேர் என்னது? நன்கொடை. ஆனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊழியத்துக்கு நான் உதவி செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி கொடுப்பதுதான் காணிக்கை. அதைத்தான் இங்கே வேதவசனம் அழகா சொல்றது, உனக்கு விற்று கொடு. நீ ஆண்டவருக்கு கொடுப்பதை, ராயனுடையதை ராயனுக்கும் சொல்லுங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து. நீ ராயனுடையதை தேவனுக்கு, ஆண்டவர் ஒரு நாளும் கேட்கிற தேவன் இல்ல. ஐயா, உங்களுடைய வரிப்பணத்தை ஆண்டவர் நீ கொண்டு காணிக்கை போடுன்னு சொல்லி சொல்றது இல்ல. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிறத கொண்டு காணிக்கை போடுன்னு சொல்லி சொல்றது இல்ல. நீங்கள் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுப்பதுதான் விற்று கொடுக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி உங்களுடைய கையில பணம் இருக்குமானால் நீங்கள் அதை கொடுக்காமல் இருப்பது பாவம் என்பதை மறந்து போகக்கூடாது அருமையானவர்களே. நாம் ஒவ்வொரு நாளும் ஊழியங்களிலே ஈடுபட வேண்டும், ஆலயத்தின் காரியங்களிலே ஈடுபட வேண்டும். ஆண்டவர் ஆலயத்துக்கு என்னை கொண்டு செய்ய சித்தம் எதை வைத்திருக்கிறார், ஊழியத்துக்கு என்ன செய்ய கொண்டு சித்தம் எதை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் கேட்கும் பொழுது, அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். அதன் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தை சொந்தமாக்கி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் ஐயா. எனக்குள்ளதை விற்று கொடுக்க வேண்டுமானால் நான் ஒரு விற்று கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் இடத்துல விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருந்தாலும் நான் எதுவானாலும் உமக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் இந்த பரலோகத்துக்கு சொந்தமாக்கி தருகிறார். நம்மை இந்த பரலோகத்துக்கு நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்கிறோம், இப்ப யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லி உங்க பாஸ்டர்கிட்ட கேட்டா அவரால் நினைச்ச முடியாது, உங்க சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்ல முடியாது, என்னட்ட கேட்டா எல்லாராலும் சொல்ல முடியாது. நான் பரலோகத்துக்கு போய் என்னை தகுதிப்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இடையில உள்ள தொடர்பு தான் இந்த பரலோக ராஜ்யம். அதனால இதை நீங்களும் நானும் ஆண்டவரோடு நல்ல ஐக்கியப்படும் பொழுது மட்டும்தான் இந்த பரலோகத்தை நினைச்ச முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவங்க வேதவசனத்தை உங்களுக்கு கற்றுதான் கொடுக்க முடியும், உங்களை கையை பிடிச்சு இழுத்துட்டு போக முடியாது பரலோகத்துக்கு. நீங்க வழி நடந்தா பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, வேதத்திலே பரலோகத்துக்கு யாரெல்லாம் போவான்னு சொல்லி வேத வசனத்துல ஒரு இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 31, 32வது வசனத்தை நான் வாசிப்போம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களா? இந்த வசனம் சொல்றது ஆயக்காரரும் சொல்லுங்க, வேசிகளும் யாருக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போவாங்களா? இந்த சபையில உள்ள உங்களுக்கு முன்னாடி. உண்மையா? ஆயக்காரர்கள் போக முடியாது. நீங்களும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க அநியாயம் பண்றவங்க, அநியாயமா வரி வசூல் பண்றவங்க. வேசிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, அவங்க பாவம் செய்யறவங்க, அநேகர பாவத்துக்குள்ள விழ பண்றவங்க, அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க வேதவசனம் என்ன சொல்றது? ஆயக்காரரும் வேசிகளும் யாருக்கு முன்னாடி போவாங்களா? உங்களுக்கு முன்னாடி போவாங்களா? உண்மையா? உண்மையா சொல்லுங்க. வேதவசனம் பொய்யா, நம்ம சொல்றது உண்மையா? இதை யார் இந்த வசனத்தை சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. அப்ப உண்மைதான். அதுக்கு காரணத்தை அடுத்த வசனத்துல சொல்றாரு. அழகா வாசிங்க, வாசிங்க. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்திலிருந்து வந்து வேதவசனத்தை பிரசங்கித்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் அவன் சொன்ன வேதவசனத்தை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்று சொல்லி சொல்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலகத்துல இன்னைக்கு நிறைய பாவங்கள் எல்லாரும் செய்யறோம். பாவம் செய்துட்டு தண்டிக்கப்படும் பொழுது மனஸ்தாபப்படுகிறோம்.
பாவம் செய்த உடனே கண்டுபிடிக்கும் பொழுது மனஸ்தாபப்படுகிறோம், வேதனைப்படுறோம். அநேகர் வேதனைப்படுறாங்க. ஆனா இந்த மனஸ்தாபம்ங்கிறது இல்லாதது யாருக்கு அதிகம்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்னைக்கு மனஸ்தாபம்ங்கிறது கிடையாது. சரிதானா? கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த